அனைவருக்கும் கணித வணக்கம். இப்ப பார்க்க போற கணக்கு 6ஆம் வகுப்புக்குரியது. 3ஆம் பருவத்தில் உள்ள பயிற்சி 3-1 7வது கணக்கு இப்ப பார்க்க போறோம். 6 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வகத்தினுடைய சுற்றளவும் பரப்பளவும் கண்டுபிடிக்க போறோம். செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 இன்ட்டு நீளம் பிளஸ் அகலம், அதாவது 2 இன்ட்டு எல் பிளஸ் பி அலகுகள். பரப்பளவு என்ன செய்வோம், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க வேண்டியதான், எல் இன்ட்டு பி சதுர அலகுகள். இப்போ நம்ம கணக்க செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் செவ்வகத்தினுடைய நீளம் கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வகத்தின் நீளம் 6 மீட்டர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. செவ்வகத்தின் நீளம் 6 மீட்டர். அடுத்து செவ்வகத்தின் அகலம் அது எத்தனை மீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, 4 மீட்டர். இப்ப முதல்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன, செவ்வகத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்க போறோம். செவ்வகத்தின் சுற்றளவு அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி அதுல கொடுக்கப்பட்ட அளவுகளை வைத்து கண்டுபிடிக்க போறோம். சுற்றளவு என்ன ஃபார்முலா, 2 இன்ட்டு எல் பிளஸ் பி அலகுகள். இப்ப நீளம்னா லென்த்து, பிரெத் அகலம் பி. அப்ப 2 இன்ட்டு எல் அவ்வளவு 6 பிளஸ் பி 4, அகலம் 4 அலகுகள். இப்ப பெருக்கினோம்னா 2 இன்ட்டு 6 4 கூட்டினா 10. அப்ப 20 என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, அளவுகள் மீட்டர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப 20 மீட்டர். therefore செவ்வகத்தினுடைய சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு, செவ்வகத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர். அடுத்து கேட்கப்பட்டது என்னது, செவ்வகத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம். செவ்வகத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா பயன்படுத்த போறோம், நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள், அதாவது எல் இன்ட்டு பி சதுர அலகுகள். இப்ப நீளம் என்பது எத்தனை மீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு, 6 மீட்டர். அகலம் என்பது 4 மீட்டர் சதுர மீட்டர். 6 4 பெருக்கினால் வரக்கூடிய விடை 24 சதுர மீட்டர். therefore செவ்வகத்தினுடைய பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு, செவ்வகத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 24 சதுர மீட்டர். ஃபார்முலாவை பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட நீளம் அகலம் அளவுகளை வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், செவ்வகத்தினுடைய சுற்றளவும் செவ்வகத்தினுடைய பரப்பளவும் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். புரிஞ்சுங்களா?